ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் கவரில் ஒரு ஃபைல் பண்ணலாம். அந்த பிளாஸ்டிக் கவர் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த A4 ஷீட் உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி ஈஸியாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஃபைல் எடுத்துக்கோங்க. அந்த ஃபைலை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணி வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைலோட அந்த ஹேண்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு வரேங்க. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பேப்பர் வைக்கிற மாதிரி தான் நம்ம இந்த ஃபைல் ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கேரி பேக் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் நிறையா பேப்பர்ஸ் உள்ளே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஹேண்டில் மாதிரி வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, அது ரெண்டு பக்கமும் இருக்கிறதையும் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வாட்டி இந்த ரெண்டு சைட்லேயும் ஜாயிண்டாக இருக்குது இல்லையா, அதுவும் கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. அந்த லைன் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் மட்டும் தான் கட் பண்ணணும். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வாட்டி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது இல்லையா, அதுவும் கட் பண்ணிக்கணும். இது க்ளோஸ் பண்ணுற ஹேண்டில் ரொம்ப தின்னாக இருக்கும். நம்ம இது யூஸ் பண்ண சைடில் அப்படியே சுருண்டுட்டு வந்துடும். அப்படி சுருண்டுட்டு வந்தால் ரொம்ப நாள் நம்மளுக்கு தாங்காது. அதனால் இது என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த பீஸ் கட் பண்ணுறோம் இல்லையா, இந்த பீஸும் ஏற்கனவே அதில் அட்டாச் ஆகிருக்கிற பீஸும் சேர்த்து ஒட்ட போகிறோம். நீங்கள் ஒட்டுறதுக்கு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹேண்டில் உருகிரும். அதனால் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் பேப்பர் A4 ஷீட் உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பீஸையும் ஏற்கனவே இருக்கிற அந்த பீஸையும் சேர்த்து ஒட்டிக்கோங்க. ஒட்டினா இப்படி தான் இருக்கும். இது க்ளோஸ் பண்ணுற போது இடிக்கும். அந்த மேலே இருக்கிற பேப்பர் இல்லை, அந்த கவர் இருக்குது இல்லையா, அது க்ளோஸ் பண்ணும்போது இடிக்கும். அதனால அது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல் மெஷர்மெண்ட்டாக வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இது ஏன் நம்ம கட் பண்ணுறோன்னா, நம்ம நிறைய ஃபைல்ஸில் நிறைய பேப்பர் வைக்கும் போது அது க்ளோஸ் பண்ணும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக கடையில் வாங்கினாலும் இது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா சைடில் இது மாதிரி கேர்வாக ட்ரா பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதாவது டிசைன் வேணும்னா. நான் அப்படியே தான் வெட்ட போகிறேன். இதுக்கு இந்த மாதிரி பட்டன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வெல்க்ரோ யூஸ் பண்ணலாம். இது பழைய பர்ஸ்லேருந்து எடுத்த வெல்க்ரோ தான். இது இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இது எப்படி ஒட்டணும்னா, ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் ஹாட் க்ளூ போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளக் பாயிண்ட் இல்லாதனால நான் அதை ஒட்டி காமிக்கலாம் உங்களுக்கு. இதுக்குள்ளே நிறையா பேப்பர்ஸ் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக நம்மளோட ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிட்டோம். இதுக்குள்ளே இந்த ட்ராயிங் பண்ணால் தான் நான் வைக்க போகிறேன். இந்த ட்ராயிங் பண்ணது எல்லாத்துக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லா கார்ட்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 ட்ராயிங் தான் பண்ணியிருப்பேன். அந்த பேப்பர்ஸ் இதுக்குள்ளே வைக்க போகிறேன். இது என்னென்னா ஒரு திக்கான கார்ட்போர்ட் தான். இது க்ரீட்டிங் கார்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு பண்டில் நான் வாங்கினேன். இது மாதிரி தான் இருக்கும். ஒரு பக்கம் கலர்ஃபுல்லாக இருக்கும், இன்னொரு பக்கம் ஒயிட்டாக இருக்கும். இது வச்சு நம்ம ஏதாவது கிராஃப்ட் பண்ணலாம். இது கலர் பேப்பர். இதில் 100 ஷீட்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே வைக்கிறேன். இது வச்சு இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நிறையா பேப்பர்ஸ் வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம பண்ண கிளாத் ஃபைலை விட இதில் நிறையா பேப்பர்ஸ்லாம் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.